Varshu, say bye. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விளாக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ காலையில் எங்கே கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்களுக்கு கிராஜுவேஷன். ஸோ 3 இயர்ஸ் கழித்து வந்து எங்களுக்கு பிஎட் கான்வகேஷன் வந்து தராங்க. ஸோ அதனால் காலைல ஏர்லியாக வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வெள்ளூர் என்டர் ஆகும்போதே வந்து மழை. ஸோ காலைல டைமுக்கு வந்து வந்தாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து 5th கிராஜுவேஷன். ஸோ பிஎட் ஸ்டார்ட் பண்ணி இது வந்து 5th பேட்ச் இது. ஸோ இந்த கான்வகேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ எல்லோரும் வந்து ஃப்ரெண்ட்ஸை பார்த்த சந்தோஷத்தில் எல்லாம் செல்ஃபிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எங்களோட ஜூனியர் கேங்கும் வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிராஜுவேஷன்ஸு. ஸோ 2 பேருக்குமே ஒன்றா வச்சுருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிஃபோராகவே எங்களுக்கு இஷ்யூ பண்ணியிருக்க வேண்டியது. ஸோ கோவிட் சுச்சுவேஷனால் 2 வருஷமாக கொடுக்காம விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த வருஷம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சீஃப் கெஸ்ட்டோட ஸ்பீச் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்களுக்கு டிகிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப குயிக்காகவே வந்து முடிஞ்சிச்சு இந்த ப்ரோக்ராமு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லன்ச் தான். லன்ச் வந்து ஹெவியாக. ஸோ லன்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பாப்பா வந்து நான் வெளியே விட்டுட்டு இருந்தேன். ஸோ அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு நிறைய செல்ஃபிஸ் மூமெண்ட் எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தோம். இவள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டை வச்சு கலாச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் என்ன மேக்கப் போடுற, என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற, சஜஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தா. ஸோ அவ்வளோதான், எல்லோரும் கிளம்பியாச்சு. ஸோ நாங்களும் கிளம்ப போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தோம். வர்ஷு, சே பாய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே விலாக் தான். ஸோ நெக்ஸ்ட் டே விலாக் அப்போ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ டேவே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து இந்த வீடியோ எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் ஆச்சு. போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு வேறு. ஸோ அப்போ அன்றைக்கி வந்து என்னோடய பர்த்டே வேறு. ஸோ காலையில் எழுந்த உடனே மாடி தோட்டம் தான் வந்து போகணும். நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த கிரேப்ஸ் பிளான்ட்டெல்லாம் வந்து கிரேப்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ அது வந்து தனி வீடியோவில் வரும். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா எல்லோ பூ எல்லாமே டிஃப்ரெண்ட் ரோசஸ் எல்லாம் வந்து அன்றைக்கி காலையில் வந்து பூத்துருந்துச்சு. பார்க்கவே நல்லா இருந்தது. ஸோ பர்த்டே காலையில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து செஞ்சுருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து சிக்கனும் வந்து ஃபிஷ்ஷும் எடுத்துருந்தோம். ஃபிஷ் வந்து கிரேவி தனியாக ரெசிபி வந்து ஆட் பண்ணுறேன்னு. ஸோ ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா பாறை மீன் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மம்மி வந்து எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக தூங்கிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிக்கன் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ மம்மிக்கு வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் சிக்கன் வந்து நான் குக் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பெப்பர் சிக்கன் வந்து நம்ம ப்ராப்பரான மெஷர்மெண்ட்டோட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் டேபிள் ஸ்பூனில் தான் வந்து மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்திருக்கேன் நான். ஸோ எப்போவுமே வந்து பெப்பரு எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ அந்த டைமில் தான் நான் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும் நம்மளுக்கு. ஸோ நம்ம நார்மலாக டேபிள் ஸ்பூன் வந்து மெஷர் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் எக்ஸஸாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஹேர் டைட்டன் பாக்ஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தேங்காய் ஓடு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து இது செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டேடி தான் வந்து செஞ்சாங்க. ஸோ கரண்டி வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருந்தது இது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிறதுக்கு அப்புறமா நல்லா பொரிஞ்சு வந்ததுக்குமா நம்ம நார்மலாக இருக்கிற பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுங்க. நம்மளோட அந்த கடாயிலே இருந்தால் ரொம்ப ஹீட் ஆகி கொஞ்சம் கரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிளேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து மஞ்சள் கொஞ்சமாக ஆட் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சமாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட்டு. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து மேரினேட்டில் வச்சுட்டேன். நான் எப்போவுமே சிக்கன் வாங்கினதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு வந்து வாஷ் பண்ணி சால்ட் கொஞ்சமாக ஆட் பண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணி நான் மேரினேஷனுக்கு வச்சுருவேன். அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரிப்ரேஷன்லாம் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது 1.5 வெங்காயம் வந்து எடுத்து நல்லா சின்னதாக பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி அதையும் வந்து பொடியாக கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுட்ருக்கேன் நான். ஸோ இதுக்கு வந்து 2 தக்காளியே போதும். ஸோ நம்மளோட கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்கும். இந்த மாதிரி மசாலா அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்மளோட கிரேவி சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தக்காளியெல்லாம் கட் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ மசாலா வந்து நல்லா ஆறி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பவுடராக வந்து எடுத்துக்கிறேன். ஸோ சிக்கன் சொன்ன மாதிரி தான் நான் ஆல்ரெடி நல்லா மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம மேரினேட் பண்ணால் தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து அந்த உப்பெல்லாம் இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கனு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதுக்கு வந்து நான் பட்டை லவங்கம் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நார்மலாக வந்து ஆனியன் ஆட் பண்ணிடுறேன். ஆனியன் ஆட் பண்ணி இதில் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்து ரோஸ்ட் ஆகணும். அப்போ தான் உங்களோட பெப்பர் சிக்கன் நல்லா கரெக்டாக கலராக வரும். ஸோ ஆனியன் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்துச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இஞ்சி பூண்டு விழுது வந்து நல்லா வந்து அந்த ஆயிலோடு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வச்சுருந்த தக்காளி வந்து ஆட் பண்ணி நல்லா அந்த ஆயிலோட மிக்ஸ் பண்ணி நல்லா மேஷ் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மேஷ் ஆகும். தக்காளி நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ உங்ககிட்ட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூனும், தனியாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூனும், கொஞ்சமாக போல் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து நம்ம அரைச்ச மசாலா இருக்குல்ல, ஸோ அது வந்து ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறேன் நான். ஸோ என்னோடய மெஷர்மெண்ட்டுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ நல்லா மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் ஆட் பண்ணிங்கன்னா தக்காளியும் வந்து கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிடும். நம்ம போட்ட மசாலாவும் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நான் சிக்கன் வந்து நல்லா மேரினேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் இந்த சிக்கனை வந்து வாட்டரே இல்லாமல் நல்லா குக் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து நல்லா அரைச்சி ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட கிரேவி வந்து நல்லா திக்காகிடுச்சு. உங்களுக்கு எவ்வளோ மசாலா வேணுமோ எல்லாமே ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக வாட்டரோடு சேர்த்து அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவில் இருக்க ரா ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்து சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். மேரினேட் பண்ண சிக்கன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இதில் வந்து வாட்டர் எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு வந்து லெட் போட்டு மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து குக் பண்ண போகிறேன் நான். ஸோ கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணிடுறேன் நான். சிக்கன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கிச்சன்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெஸ்ஸி ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து அரைச்ச பொடி எல்லாமே வந்து ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த பக்கம் சிக்கன் வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம். கிச்சன் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம், என்ன சத்தம்னு பார்த்தோன்னா அது வந்து என்னோடய ஃபேவரட்டான பால்கோவா. ஸோ பால்கோவாக்கார் வந்து வந்திருந்தார். ஸோ அவர் நிறைய வந்து பால்கோவா வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தார். ஸோ எனக்கு அந்த பேக்கிங்கில் இருக்கிறது சுத்தமாக பிடிக்காது. பட் அவர் எடுத்துகிட்டு வருவார் ஒரு ட்ரேயில். ஸோ அந்த ட்ரேயில் எடுத்துகிட்டு வர பால்கோவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எங்கள் அப்பா வாங்காதன்னு சொல்லுவார். பட் அதுதான் நம்ம வாய்க்கு வந்து நல்லா கேட்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30 ருபீஸ்க்கு வாங்கி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பால்கோவா. பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. ஸோ அவ்வளோதான் வந்து சிக்கனும் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ சிக்கன் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து அந்த கருவேப்பிலை போடும்போது அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு. ஸோ கிச்சன் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட எக்ஸ்ட்ரா இருந்த பொடி எல்லாமே வந்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் கிரேவி தான். ஸோ ஃபிஷ் கிரேவி வந்து ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், ரசம், அதுக்கப்புறம் வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து பெப்பர் சிக்கன். ஸோ என்னோடய ஃபேவரெட்டு. ஸோ பெப்பர் சிக்கன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படி டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கும் போது தான் இந்த மேடம் வந்து நீ எப்படி தூங்கலாம் நீ என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளையாட்டு இருந்தா. ஸோ காலெல்லாம் பூச்சி கடிச்சிட்டு இருந்தா. ஸோ இப்படியே கொஞ்சம் நேரம் போயிட்டே இருந்தது. ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்தோம் அன்றைக்கி. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு பேக் டு ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் அப்படி டிசைட் பண்ணிட்டோம். ஸோ ரெடி ஆகிட்டு ஃபுல்லாக ஃபன் தான் அன்றைக்கி. ஃபைனலி என்னோடய பர்த்டே அப்படி தான் போச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இப்போ எங்கடா போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டுக்கு தான். ஸோ அவ்வளோதான், ஒரு சிம்பிளான vlog தான். ஸோ இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.